வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எம்ப்ளாயிஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்ல வந்து ஜாப் வேகன்சி விட்டுருக்காங்க. மத்திய அரசு வேலை. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 12th எனி டிகிரி முடிச்சிருக்கலாம். வேலையிடம் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் தான். முழுமையாக வீடியோ பாருங்க, எக்காரணம் கொண்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அதே மாதிரி நம்ம புதுசாக டெலிகிராம் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. அது கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பேஜ்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிங்க. அதே மாதிரி 2 சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். அந்த சேனலுக்கு உண்டான லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம என்ன சொன்ன மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்ஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்ல வந்து ஜாப் வேகன்சி விட்டுருக்காங்க. மத்திய அரசு வேலை. காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா 151 வேகன்சி. வேலையிடம் வந்து தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு. அதே மாதிரி நேம் ஆஃப் த போஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் அப்பர் டிவிஷன் கிளர்க்கு விட்டுருக்காங்க. அதே மாதிரி ஸ்டெனோகிராஃபர் பாத்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு வந்து 11 வேகன்சி, எஸ்சிக்கு 3 வேகன்சி, எஸ்டிக்கு எதுவுமே கிடையாது. பிசி எம்பிசிக்கு 4 வேகன்சி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு வந்து 2 வேகன்சி. டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் பாத்தீங்கன்னா 20 வேகன்சி. அப்பர் டிவிஷன் லோயர் கிளர்க்கு பாத்தீங்கன்னா 75 வேகன்சி அன்ரிசர்வ்டுக்கு. பிசி எஸ்சிக்கு வந்து 14 வேகன்சி, எஸ்டிக்கு வந்து 1 வேகன்சி. ஓபிசி எம்பிசி டிசிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 28 வேகன்சி. எக்கனாமிக்கலி வீக்கர் கிளாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 13 வேகன்சி. டோட்டலா 131 வேகன்சி. டோட்டலா உங்களுக்கு ஆல் ஓவர் ஸ்டெனோகிராஃபர் அப்பர் டிவிஷன் லோயர் பாத்தீங்கன்னா 151 வேகன்சி விட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கல்வி தகுதி பாத்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஸ்டெனோகிராஃபருக்கு ஹையர் செகண்டரி பாஸ் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆயிருக்கணும், ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி. ஸ்பீடு வந்து இங்கிலீஷ்லயும் ஹிந்திலயும் வந்து 80 வேர்ட் பர் மினிட் அடிக்க தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஆஃபீஸ் சூட்டபிள் டேட்டா பேஸ் எல்லாம் அடிக்க தெரிஞ்சிருக்கணும். அப்பர் டிவிஷன் கிளர்க்கு பார்த்தீங்கன்னா டிகிரி ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணுன்றாங்க. ஒர்க்கிங் நாலேஜ் கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணுன்றாங்க ஆஃபீஸ் வைட்ஸ் அண்ட் டேட்டா பேஸ்க்கு. அதே மாதிரி வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 15/4/2019 பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து ஜென்ரல் யூஆர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பிட்வீன் 18 27 இருக்கணும் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ். அப்பர் ஏஜ் லிமிட் ரிலாக்ஸேஷன் படி பார்த்தீங்கன்னா 5 years வந்து SC ST கொடுத்துருக்காங்க, 3 years ஃபார் பிசி கொடுத்துருக்காங்க, 10 years பார்த்தீங்கன்னா பிசிக்கலி டிசபிலிட்டி மாற்றுத்திறனாளி கொடுத்துருக்காங்க, 15 years பார்த்தீங்கன்னா SC STயில் இருக்க மாற்றுத்திறனாளிக்கு, 13 வருஷம் பிசியில் இருக்க மாற்றுத்திறனாளிக்கு. எக்ஸ்ட்ரா சர்வீஸ்மேனுக்கு ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. 1க்கு 2 வாட்டி படிச்சு பார்த்துட்டு இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து உங்களுக்கு 7th சென்ட்ரல் பே கமிஷன் சொல்லியிருக்காங்க, எவ்வளோ எக்ஸாக்டாக சொல்ல. அப்பர் டிவிஷனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25,500 ரீப்ளேஸ் அகைன் த பே பேன் சொல்லியிருக்காங்க ஃப்ரம் சென்ட்ரல் பேமெண்ட் கமிஷன்ல. தேர்வு நடைபெறும் முறை பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எக்ஸாம் நடக்கும். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட்டு, அந்த ஸ்டெனோகிராஃபர் டெஸ்ட், டைப்பிங் டெஸ்ட் நடக்கும் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி விண்ணப்ப கட்டணம், தேர்வு கட்டணம் பார்த்தீங்கன்னா SC ST PW டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ், ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன் திஸ் ஃபீஸ் of ₹250 shall be refunded duly deducting the bank charges applicable. அதாவது அவங்களுக்கு வந்து 250ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் shall be refunded deducting the banking charges as applicable சொல்லியிருக்காங்க. நார்மல் கேண்டிடேட், அதர் கேண்டிடேட், பிசி எம்பிசி அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஓசிக்குலாம் பார்த்தீங்கன்னா ₹500 சொல்லியிருக்காங்க எக்ஸாம் ஃபீஸ். அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் இன்டெகிரேட் பேமெண்ட் வந்து இந்த அப்ளை பண்ற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் நீங்க பே பண்ண முடியும். அது வந்து கிரெடிட் கார்டு, ரூபே, மாஸ்டர் கார்டு, மாஸ்டர் கிரெடிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங், கேஷ் வாலெட் இதில் பண்ணிக்கலாம். அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.esic.nic.in. விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் தொடங்கும் தேதி பார்த்தீங்கன்னா 1/3/2019 அன்னைக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா 15/4/2019 முடியுது. தேர்வு வந்து மே ஜூன் 2019 சொல்லியிருக்காங்க, எக்ஸாக்டா என்னைக்குன்னு சொல்லல. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சுற்றுலா இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் வேலை வாய்ப்பு செய்தி வந்து தெரியாம என்னென்ன வேகன்சி போட்டுன்னு தெரியாம ரொம்ப பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இது ஒரு விதத்தில் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரியும். உங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. அதே மாதிரி நான் முன்ன சொன்ன மாதிரி புதுசாக டெலிகிராம் குரூப் ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்கு முன்னாடி லிங்க் கீழே இருக்கு, அதில் ஜாயின் பண்ணுங்க. அதே மாதிரி 2 சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதில் ஃபியூச்சர்ல பெட்டர் கண்டென்ட் வரும், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பகிர்வோம். நன்றி, வணக்கம். I never made it, but I know what it takes. I'm motivated by a mix of emotions.